அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 ஹாலிவுட் படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் படம் நேத்திக்கு ரிலீஸ் ஆன டாம் ஹாலண்ட் நடித்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பற்றி ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். இப்போ ஸ்பைடர்மேன் தன்னுடைய நண்பர்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு நியூயார்க்கில் தனிமையில் வாழ்ந்துன்னு இருக்கார். வாழ்ந்துட்டு இருக்கும்போது நியூயார்க்கில் நடக்கிற குற்றங்களில் இவர் எப்படி தடுத்து நிறுத்துறாரு. இதுக்கு நடுவில் இவர் நண்பர்களை சந்திக்கும் போது இவர்கள் நண்பர்களே இவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. பிரச்சனைகள்லாம் என்ன, நியூயார்க்கில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு சம்பவத்தெல்லாம் ஸ்பைடர்மேன் எப்படி தடுத்து நிறுத்தி நியூயார்க்கை காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. டாம் ஹாலண்ட் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. அவர் தான் ஸ்பைடர்மேனாக நடிச்சிருக்காரு. நாம் இந்த ஸ்பைடர்மேன்லாம் இந்த காமிக் புத்தகத்திலேருந்து எடுத்து படமாக எடுக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் 1, 2, 3 இதெல்லாம் ஸ்பைடர்மேன் 1 சூப்பராக இருந்தது, 2ம் பரவாயில்ல. இப்படியிலே இந்த சீக்வன்ஸில் இந்த படம் 4வது பார்ட்டாக இந்த படம் வந்திருக்குது. இந்த படத்தில் ஸ்டண்ட்டு சீனு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாப்பில் வர ஒரு டேங்கில் மிலிட்ரி டேங்கை வச்சு ஒரு சீன் எடுத்திருக்காங்க. நியூயார்க் நகரத்தின் நடுவில் எல்லாம் கீரெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு சரியான சீன், அது சூப்பராக எடுத்திருக்காங்க. இது ஃபஸ்ட் ஹாப்பில் வர அந்த டேங்க் சீனு, ஸ்டண்ட்டு சீன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் இந்த அல்கோடா ஸ்பைடர்மேன் சண்டை போடுற ஒரு சீன் ஒரு ஸ்டண்ட்டு சீனு சூப்பராக எடுத்திருக்காங்க. டாம் ஹாலண்ட் நல்லா நடிச்சிருக்கிறாரு. நாம் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் 45 வருஷத்துக்கு முன்னே கிறிஸ்டோபர் ரிவி நடித்த ஸ்பைடர்மேன் படம், ஸ்பைடர்மேன் இல்லை, சூப்பர்மேன் படம் என்னால் மறக்கவே முடியாது. சென்னையில் இருக்கிற ஈகா தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, சூப்பர்மேன். அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சீனே அவர் சூப்பர்மேன் எப்படி பிறந்து அங்கேருந்து பூமிக்கு எப்படி வராரு அப்படின்ட்டு அந்த சீனெல்லாம் பிரமாதமாக எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் சீனில் இவர் மார்லன் பிராண்டோ நடிச்சிருப்பார். அவர் தான் சூப்பர்மேனுடைய அப்பாவாக அந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் நடிச்சிருப்பார். அவர் அங்கேருந்து அந்த பையனை, அங்கே இருக்கிற அந்த கிரகம் ஆபத்தில் மாட்டிக்கிச்சு, நம்ம பையனை அமுச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து பூமிக்கு அமுச்சு வைப்பார். அதிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த சூப்பர்மேன் படத்தினுடைய காட்சி, டைட்டில் சீன் வரும் பாருங்கள் அந்த படத்தில், அப்படியே பிரமிப்பாக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த படத்தினுடைய கதை அம்சம், அதில் வர ஸ்டண்ட்டு சீனுங்க, அதில் வர 3 வில்லனுங்க, அவங்க ஏற்படுத்துகிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை சூப்பர்மேன் எப்படி முறியடிக்கிறாரு அப்படின்னு படம் முழுக்க அது ஒரு அருமையாக கொண்டு உலகம் முழுக்க அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கிறிஸ்டோபர் ரிவி நடிச்சது. அதுக்கப்புறம் அவர் ஒரு குதிரையில் இருந்து கீழே விழுந்து கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாக சமீபத்தில் இறந்து போனார். அந்த காட்சிக்கு, அந்த சூப்பர்மேன் காட்சிக்கு அவர் அவ்வளோ கரெக்டாக இருப்பார். அப்படியாப்பட்ட செம்ம உடம்பு. அவர் சாதாரண ட்ரெஸ்ஸில் வரும்போதும் நல்லா இருப்பார். அந்த சூப்பர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டு ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் பார்க்குறதுக்கு சூப்பர்மேன்னா எப்படி இருப்பான்னா அப்படி இருப்பார். அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு நடிகர், அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான உடம்பு அவருக்கு, பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். இந்த படத்தில் அந்த ஸ்பைடர்மேனில் அவர் ஸ்பைடர்மேனாக அந்த ட்ரெஸ் போட்டுக்கின்னு வரும்போது டாம் ஹாலண்ட் ஓகே நல்லா இருக்கார். ஆனால் ஆர்டினரியாக வரும்போது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சாதாரண ஒரு லவ் சீனில் நடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நமக்கு ஒரு பெருசாக ஒன்றியும் அதனுடைய ஈர்ப்பாக இல்லை அவருடைய இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் எடுத்துருக்குறாங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தை நான் தமிழில் தான் பார்த்தேன். வர
இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழில் டப் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த படத்தில் வந்து தமிழ் வந்து உச்சரிப்பு, அதை வந்து அந்த கதையை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற இடம்லாம் வந்து தமிழை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு கதையும் ரொம்ப தெளிவாக புரியுது. படம் வந்து சுமாராக தான் இருக்குது, இருந்தாலும் தமிழ் நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு ஆவரேஜ் படம் தான் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சரி, இந்த படத்தை விட்டுருங்க. அடுத்தது நம்ம ஒரு 2 அற்புதமான ஹாலிவுட் படத்தை வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து லேடர் 49. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றின கதை இது. அமெரிக்காவில் இருக்கிற ஃபயர் சர்வீஸ் வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆபத்தை சந்திக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்க வேலை செய்கிற இடத்துல எப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது, மேலதிகாரிங்க கூட எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த ஃபயர் சர்வீஸ்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துது அப்படின்றதெல்லாம் வரி வரியாக இன்ச்சாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நமக்கு இந்த படத்தை பார்த்த உடனே தான் தெரியுது, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற அந்த வீரர்களுக்கு இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த அளவுக்கு அவங்க பொதுமக்களுக்காக தன்னுடைய உயிரியே பணையம் வச்சு உழைக்கிறாங்க அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது ஒரு வரியில் ஒரு சீனை வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பத்திக்கிட்டு எறிகிற மிகப்பெரிய பில்டிங்லேருந்து பொதுமக்கள் எல்லாம் வெளியே ஓடி வருவாங்க. பில்டிங் பற்றி எரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இங்கே எப்படியாவது தப்பிச்சுன்னு போயிடலான்னு பில்டிங்கை விட்டு வெளியே தானே ஓடியாருவோம். பொதுமக்கள்லாம் பில்டிங்கை விட்டு வெளியில் ஓடி வருவாங்க, ஆனால் ஃபயர் சர்வீஸ்காரன் உள்ளே ஓடி போவான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஃபயர் சர்வீஸ்காரன் உள்ளே ஓடுறான்னா, வெளியே ஓடியார ஜனங்கள்லாம் ஓடியாந்துடுறாங்க, ஓடி வர முடியாமல் உள்ளே மாட்டிக்கிறானே, அந்த பொதுமக்களை யார் காப்பாற்றுறது, இவன் உயிரையும் பணையம் வச்சு தான் உள்ளே போய் காப்பாற்றுறதுக்காக தான் ஃபயர் சர்வீஸ்காரன் உள்ளே ஓடுறான் அப்படின்ற கதையை இது பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜோக்வின் ஃபீனிக்ஸ் கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் நடிச்சிருப்பார், இவர் ஓப்பன்ஹைமர் படத்தில் நடிச்சிருப்பார். அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. அவருடைய பாஸாக வந்து ஜான் ட்ராவல்டா நடிச்சிருக்கார் கேப்டனாக. இந்த 2 பேரும் இந்த படத்தில் பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபயர் சர்வீஸ் வீரன் ஒரு இடத்துல போய் ஆபத்தில் மாட்டிக்கிறான், பில்டிங்கில் கீழே விழுந்துடுறான், பில்டிங்கில் இருந்து கீழே விழுந்துக்கிட்டு இவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அவன் உள்ளே விழுந்துட்டு தன்னுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்க்குற மாதிரி, நம்ம எப்படி ஃபயர் சர்வீஸுக்கு வந்தோம், நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எப்படி அந்த ஒரு பொண்ணை காதலித்தோம், அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், தனக்கு பிறந்த 2 குழந்தைங்க, இது எல்லாத்தையும் அவனுடைய கடந்த காலத்தில் அப்படியே நினச்சி பார்க்குற மாதிரியே இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. ஜோக்வின் ஃபீனிக்ஸ் வந்து செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருக்கார். அவருக்கு அடுத்தது ஜான் ட்ராவல்டாவும் சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த ஜோக்வின் ஃபீனிக்ஸனுடைய மனைவியாக நடிச்சிருக்கிறவங்களும் அட்டகாசமான ஆக்டிங். 3 பேர் தான் இந்த படத்தை நம்ம மனசு விட்டே வெளியில் போகாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமான ஆக்டிங் பண்ணி இந்த படத்தை நம்ம மனசில் ஒரு மறக்கக்கூடியதாக படமாக ஆக்கியிருக்காங்க. படத்தினுடைய அந்த செட்டிங்லாம், அந்த பில்டிங் பற்றி எறிகிற அந்த சீன்லாம் மிரட்டலாக எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு சீனும். இந்த படம் வந்து 2004 வந்திருக்க படம். இது அப்போதைக்கு சூழ்நிலைக்கு எந்த ஒரு இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, இந்த ஏஐ அது இதெல்லாம் அந்த அளவுக்கு டெவலப் இல்லாத நேரத்தில் நிறைய இடத்துங்களில் உண்மையிலேயே வந்து ரொம்ப அருமையாக அந்த ஃபயர் சர்வீஸ் சீனு, அந்த பத்தி எறிகிற சீனெல்லாம் பிரமாதமாக எடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணக்கூடாத படம் இது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, இந்த வாரம் பார்த்து ரசிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பரான படம் அர்கோ அப்படின்ற படம். இந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த காணொலி. இப்போ நடக்கிற இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற இந்த சண்டையை நம்ம இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஏன் இப்போ சண்டை நடக்குது, அவங்களுடைய பழங்கால பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்ற அந்த சரித்திர பின்னணியெல்லாம் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும்.
அதாவது 1979 அப்போ இருந்த ஈரானுடைய மன்னராட்சி, ஈரானுடைய மன்னராக ஷா இருக்கார். அவர் எப்படின்னா அந்த அமெரிக்காவினுடைய அந்த மேற்கத்தி பாணி வாழ்க்கையை வந்து ஈரானுக்குள்ளே மெல்லமாக இது பண்ணி ஈரானிய அந்த மேற்கத்தி கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூடயும் பிரிட்டன் கூடயும் பயங்கர நெருக்கத்தில் இருக்கார். இதை எதிர்க்கிற, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அங்கே இருக்கிற ஈரானுடைய மக்களெல்லாம் கண்டபடி போட்டு அடக்குமுறை பண்ணுறார். அதுக்குன்னு ஒரு போலீஸ் படையை வச்சுக்கிட்டு சுட்டு தள்ளுறாரு எல்லாரையும். ஆனால் இவர் மட்டும் ஒரு சொகுசு வாழ்க்கை. ஏன்னா அமெரிக்காவும் யூகேவும் இவர் பக்கம் இருக்குல்ல, இவருக்கு எங்கே போனாலும் காங்கார்டு ஃப்ளைட்டு தான். ஒரு விருந்து கூட வர வைக்கிறது கூட ஃப்ளைட்டில் போய் தான், காங்கார்டு ஃப்ளைட்டில் போய் தான் சாப்பாடு கொண்டு வருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஆடம்பரமாக வாழ்கிறார். ஆனால் ஈரானில் இருக்கிற மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இவர் இருக்கும்போது தான் 1979 அயத்துல்லா கொமேனி உள்ளே வராரு. ஈரானுக்குள்ளே வந்து அந்த புரட்சிகர படைகள்லாம் வந்து ஷாவினுடைய அந்த ஆட்சியை தூக்கி எறிகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஷா என்ன பண்ணுறாரு, நிறைய தங்கத்தோடு என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவுக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. தப்பிச்சு ஓடின உடனே அங்கே இருக்கிற ஈரானில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கொதிச்சு எழறாங்க. இவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுறார். இப்போது அங்கே இருக்கிற ஈரானில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய டார்கெட்டு, அவங்களுடைய கோபம் எல்லாம் அமெரிக்கா பக்கம் திரும்புது. அமெரிக்கா தான் நம்ம நாடு இப்படியானதுக்கு காரணம், நம்ம நாட்டினுடைய ஷாவை வந்து அவங்க தானே அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய கோபம் அப்படியே திரும்பி ஈரானில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசி மேலே திரும்புது. மொத்த ஜனங்களும் போய் எம்பசியை கைப்பற்றிருக்கிறாங்க. எம்பசியில் வேலை செய்கிற ஏறக்குறைய 50-60 பேரை வந்து பிணைய கைதியாக பிடிச்சி வச்சிடுறாங்க. அந்த கைதிங்களை பிடிச்சி அவங்க கையை காலெல்லாம் கட்டி எல்லா அமெரிக்கனையும் பிடிச்சி வச்சிடுறாங்க. அப்போ அமெரிக்காவில் ஜனாதிபதியாக ஜிம்மி கார்ட்டர் இருக்கார். இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று என்ன நடந்ததுன்னா, இந்த ஜனங்கள்லாம் ஈரானுக்குள்ளே அந்த அமெரிக்கன் எம்பசியக்குள்ளே நுழையிறாங்க, ஈரான் ஜனங்கள் எல்லாமே. ஏன்னா நாடே பிளவுபட்டுருதா, எல்லாம் காலி எல்லாமே. இப்போ மக்கள் வச்சது தான் சட்டம், எல்லாம் உள்ளே நுழைஞ்சு அடித்து நொறுக்குறாங்க. அப்படி நொறுக்கிற அந்த அந்த கலவரத்தில் என்ன பண்ணுறாங்க, குழப்பத்தில் ஒரு 6 அமெரிக்கன் மட்டும் அந்த எம்பசினுடைய பின்னாடி பக்கமாக இருக்கிற கதவை திறந்துக்குன்னு வெளியேறிடுறாங்க. வெளியேறினா அந்த 6 பேரும் போய் கனடானுடைய எம்பசிக்கு ஒரு தலைவர் இருப்பார், கனடா எம்பசியும் அங்கே இருக்குது ஈரானில், அவருடைய வீட்டில் போய் பதுங்கிடுவாங்க அந்த 6 பேரும். அது இல்லாமல் இந்த மொத்த பேரையும் இவங்க பிடிச்சி வச்சிடுறாங்க. ஈரான் ஜனங்க பிடிச்சி வச்சு, அவங்க மாணவர் படை பிடிச்சி வச்சுட்டு ஷாவை ஒப்படைக்கணும், இல்லைன்னா எம்பசியும் அது உள்ளக்கிறவங்க ஆளுங்களையும் மொத்தமாக சேர்த்து கொளுத்திடுவோம் அப்படின்றாங்க. அது இல்லாத இந்த 6 பேர் இவர் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. எப்படியாவது இந்த 6 பேரையாவது ஈரான் விட்டு வெளியில் தூக்கின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ட்ரை பண்ணி எப்படியாவது திட்டம் பண்ணி எப்படியாவது அந்த 6 பேராவது கூட்டின்னு வந்துடணும், அவங்கள எப்படியாவது கூட்டின்னு வரணும் அப்படின்ட்டு திட்டம் போடுறாங்க. அதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற சிஐஏ சேர்ந்த ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்து இங்கேருந்து சினிமா எடுக்க போன மாதிரி செட்டிங் பண்ணி ஈரானில் இருக்கிற அந்த ஊரெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிற மாதிரி ஒரு 6 பேர் போனாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடித்து லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அவங்க மறுபடியும் திரும்பி அமெரிக்காவுக்கு வராங்க அப்படின்னு ஒரு போலி ஐடென்டிஃபை உருவாக்கி, பாஸ்போர்ட்டு எல்லாமே பொய் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க. அது எப்படி அவ்வளோ இப்போ இருக்கிற சூழ்நிலை அங்கே போய் நீ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு கூட்டின்னு வர முடியுமா அப்படின்னு, இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த முயற்சியை பிரகாரம் போய் ஈரானுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க வந்து அந்த 6 பேரையும் அவர் வெற்றிகரமாக கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த அர்கோ படத்தினுடைய கதை. படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க எப்படிலாம் இது வந்து திட்டமிட்டு இந்த பிளான் பண்ணுறாங்கன்றத வந்து மல்லமாக காமிச்சு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு 40 நிமிஷம் நம்மளை அப்படியே சீட்டு நுனிக்கு கொண்டாந்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சீனு. இது வந்து பெஸ்ட்டு
பிக்சருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்குது. மொத்தம் 3 ஆஸ்கார் அவார்டு. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டரு, பெஸ்ட்டு அடாப்டடு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்ட்டு 3 ஆஸ்கார் வாங்கியிருக்கு இந்த படம். இதுவும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது. இந்த 2 படத்தையும் மிஸ் பண்ணாத பாருங்கள். சூப்பரான படம். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.